வாழ்க்கையில நான் பண்ணாத தப்பே இல்ல. இனிமே எனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு என்னைக்காவது நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எவ்வளவு பெரிய இருட்டுல இருந்தாலும் ஒரு சின்ன ஒளிக்கீற்று போதும் நம்ம வாழ்க்கையையே மாத்தி போடுறதுக்கு. அப்படித்தான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச ஒருத்தர தமிழ்க் கடவுள் முருகன் எப்படி தடுத்து ஆட்கொண்டார். அதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற அருணகிரிநாதர் வரலாறு. திருவண்ணாமலையில பிறந்தவர்தான் அருணகிரிநாதர். ஆரம்பத்துல இவர் பக்தி மார்க்கத்துல இல்ல. இளமை, பணம், பதவின்னு எல்லா சுகங்களையும் அனுபவிச்சாரு. ஆனா ஒரு கட்டத்துல நோய் நொடிகள் வந்து உடம்புல தெம்பு இல்லாம சொந்த பந்தங்கள் எல்லாம் அவரை வெறுத்து ஒதுக்குற நிலைமைக்கு ஆளானாரு. தன்னோட சொந்த அக்காவே தன்னை வெறுக்கிற அளவுக்கு அவரோட நிலைமை மோசமாச்சு. சி, என்ன பொழப்பு இது, இதுக்கு மேல இந்த பூமியில நாம வாழவே தகுதி இல்ல அப்படின்னு முடிவு பண்ணாரு. நேரா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கோபுரத்து மேல ஏறினாரு. வடக்கு கோபுரம் உச்சிக்கு போனாரு. கண்ண மூடிக்கிட்டு, முருகா, என் விதிய முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கீழே குதிச்சாரு. ஆனா அவர் தரையில விழல. காற்றோட காற்றா ஒரு கரம் அவரை தாங்கி பிடிச்சது. நில்லு அருணகிரி அப்படின்னு ஒரு குரல். கண் விழிச்சு பார்த்தா மயில் மேல அழகா கருணையா சிரிக்கிற முகத்தோட நம்ம முருகப்பெருமான் நிக்கிறாரு. சாக துணிஞ்ச ஒருத்தரை காப்பாத்தி சும்மா இரு சொல்லற அப்படின்னு உபதேசம் பண்ணி தன்னோட வேலால அருணகிரிநாதர் நாக்குல ஓம் நீ எழுதுறாரு முருகன். அப்போ பிறந்த பாட்டுதான் முத்தை தரு பத்தித் திருநகை. அது வரைக்கும் வார்த்தைகளே வராம இருந்த அருணகிரிநாதர் அன்னைக்கு ஆரம்பிச்சு பாடுனதுதான் திருப்புகழ். சந்தம், தாளம், பக்தின்னு தமிழ்ல அப்படி ஒரு பாடல்களை அதுக்கு முன்னாடி யாரும் பாடுனதில்ல. மக்களே, இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான். நாம எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் உண்மையான கண்ணீரோட முருகான்னு கூப்பிட்டா அவர் நம்மள கைவிட மாட்டார். அருணகிரிநாதரை மாத்துன மாதிரி நம்ம வாழ்க்கையையும் அவர் மாத்துவார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல முருக பக்தர்களோட கதைகளை கேட்க நம்ம கந்தன் பாதை சேனலுக்கு